ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மார்க்கர் பெயிண்ட் அதுதான் பார்க்க போகிறோம். பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் போனப்போ வந்துட்டு என் பொண்ணுக்காக வந்துட்டு இந்த மார்க்கர் பெயிண்ட் வந்து வாங்கினேன். அது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ராக்கில், வுட்டில், கிளாத்தில், கிளாஸில் எதில் வேணாலும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நாம் வந்துட்டு ராக் யூஸ் பண்ணி தான் அந்த பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்க்கர் பெயிண்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும். நம்ம பெயிண்ட் பாட்டில் வாங்கி கொடுத்தா கூட அவங்க கீழே கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மார்க்கர் பெயிண்ட் வந்து அப்படி இல்லை. நம்ம ஸ்கெட்ச் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கிட்ஸ் வந்து ராக்கில், கிளாஸில், வுட்டில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஈஸியாக அவங்களால பெயிண்ட் பண்ண முடியும். ஸ்கெட்ச் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கிட்ஸாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி கலர் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு வருதுன்னு. கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பெயிண்ட் மார்க்கர் வந்து ஈஸியாக குயிக்காக ட்ரை ஆகுது. அதனால் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு குட்டியான ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக பெயிண்ட் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பெயிண்ட் மார்க்கர் வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்த உடனே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம 2-3 கோட்டிங் கொடுத்தோம்னா இன்னும் வந்துட்டு நல்லா அக்ரலிக் பெயிண்ட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்துட்டு 2 கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. 2 கோட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே பார்க்குறக்கே வந்துட்டு அக்ரலிக் பெயிண்டிங்கில் வந்துட்டு பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது. பார்க்குறக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.